السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. நம்ம எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் அதிலும் குறிப்பாக தமிழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மிகு உம்மத்திலே ஆக்கி அருள் புரிந்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமியான ஷேக்மார்களுடைய கருத்தை பின்பற்றி அவர்களுடைய நஜரி முபாரக்கிலே மாண வைத்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த மாமன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய அடிப்படையில் குழந்தை வளர்ப்பு. இஸ்லாமிய அடிப்படையில் குழந்தை வளர்ப்பு என்பது வெறும் அந்த இஸ்லாம் என்ன போதிக்கிறது என்பதை கொண்டு மட்டும் குழந்தை வளர்ப்பது கிடையாது. குழந்தை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை முஸ்லீமாக முதலில் இருக்க வேண்டும். அதுதான் அடிப்படை. இஸ்லாமிய அடிப்படையில் குழந்தை வளர்ப்பு என்று அந்த தலைப்பின் கீழ் பார்க்கும் பொழுது முதலில் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை நாம் முஸ்லீமாக வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை செய்யக்கூடிய குழந்தையாக, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டும் விலகிக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும். அப்படி முதலில் நாம் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் எந்த குழந்தை அத்தாதான் பிறந்தது அந்த குழந்தை, ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய தந்தை பெற்றோர்களுக்கு மாறு செய்து தொழுகாமல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நோன்பு வைக்காமல், ஜகாத்து கொடுக்காமல், இன்னும் இதர காரியங்களான இஸ்லாத்தின் எதெல்லாம் முக்கியமான கடமைகளாக இருக்கிறதோ அந்த காரியங்களை எல்லாம் செய்யாமல் ஒரு குழந்தை வளர்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நூஹ் நபி அவர்களுக்கு கூட ஒரு பையன் இருந்தார். அவருடைய பையன் இஸ்லாத்தை ஏற்காமல் காபிரிலே அவர் காபிரா வந்து கொண்டிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், அடைய வந்துச்சு, அந்த பையனை அழைச்சிட்டு போயிடுச்சு. சரி, அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறானே, கண்டிப்பாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறானே, அப்போ அந்த நம்பிக்கையில அல்லாஹ் என் பையன் இங்கேதான் ஒரு அல்லாஹ்ல மோதா போயிட்டான், அவனோட சோனத்தையாவது நீ வாஜிபாக்க, சோனத்தையாவது எனக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறது ஒரு ஆசையில அந்த அஹ்கமுல் ஹாக்கிமின் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. இப்போ மூழ்கடிக்கப்பட்டவன இந்த பையன், நீயும் அஹ்கமுல் ஹாக்கிமினா இருக்கிற அப்படின்ட்டு என் பையனை காப்பான்னு துவா கேட்கிற. ஏன்னா காஃபிரா மௌத்தா போயிட்டார், இருந்தாலும் என்னுடைய என் குடும்பத்தை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிற. இந்த வாக்குகள் ஹக்கு அந்த அஹ்கமுல் ஹாக்கிமின், என்னுடைய குடும்பத்தை நீ பாதுகாப்பா என்று நீ வாக்குறுதி கொடுத்ததன் காரணமாக அந்த ஒரு துவாவை நான் உன்னத்தில் எத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு துவாவை கேட்கிறாங்க நபி. அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு பதில் சொல்றான், பாலயா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அது உன்னுடைய உடலில் உன்மூலமாக பிறந்த குழந்தை தான், ஆனால் அது உன்னுடைய குடும்பத்தில் சேரக்கூடிய குழந்தை அல்ல. இன்னஹு அந்த பையனாகிறவன் லைஸ மின் அஹ்லி, உன்னுடைய குடும்பத்திலே கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், ஏனென்றால் அவன் சாலிஹான அமலை செய்யவில்லை. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி அறிவு உனக்கு இல்லையோ அதை பற்றி விஷயங்கள் இந்த இடத்துல கேட்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா நூஹ் நபியை கண்டிச்சான்.
அப்ப எந்த குழந்தை சரியான முறையில் அல்லாஹ் ரசூல் எதை ஏவினானோ, அல்லாஹ் ரசூல் எதை தடுத்தானோ அதை சரிவர பேணக்கூடிய குழந்தையாக இருக்கிறதோ அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய குழந்தையாக முதலில் இருக்க முடியும். இரண்டாவதாக, ஒரு குழந்தைக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த குழந்தைக்கு நாம் ஆரம்பத்தில் கற்றுத்தர வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் தொழுகை. ஏனென்றால் தொழுகை ஒரு குழந்தையிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையின் வாழ்க்கையை அனைத்தும் கழித்துவிடும். அதுவே ஒரு குழந்தைக்கு தொழுகை அவனுடைய வாழ்க்கையை விட்டு தொழுகையிலே அவன் பிற்போக்குத்தனமாக தொழுகையை விட்டு அவன் பாரம்பரியமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா பக்கத்துகளும் அவனை விட்டு நிலைவிடும். அதனால அல்லாஹ் தஆலா குடும்பத்தை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உன்னுடைய குடும்பத்தை நீ ஏவு, பிஸ்ஸலாத் தொழுகையை கொண்டு ஏவு, வஸ்தபிர் அலைஹா, நீயும் அந்த தொழுகையிலே பரிபூர்ணமாக பொறுமையாக இரு. ஏனென்றால் தொழுகை எவ்வளவு போது சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா அவனே இப்பதான் 5 வயசு அவனுக்கு ஆகுது, 4 வயசு ஆகுது, இந்த வயசுல அவனை தொழிலை கூட்டு போறிய அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காக வந்துட்டுனா அது ஒரு விஷயம். பொண்டாட்டியே கத்தும், மனைவியே கத்த ஆரம்பிச்சிடும். அது 4 வயசு 5 வயசு பையன், 2வது தான் படிக்கிறான், 3வது தான் படிக்கிறான். இப்ப அவனை தொழிலை கூட்டு போய் என்ன சாதிக்க போறீங்க நீங்க? அவனும் வளர்க்கறதுன்னு தொழுகை மறந்து வளர்ந்துருவான். அதுக்கப்புறம் அம்மா அத்தா கழுத்து எரி மிதிப்பான். அப்ப சின்ன வயசுலயே நம்ம எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு தொழுகையை பழக்குகிறோமோ அப்பொழுதுதான் அது வளர அதனுடைய வாழ்க்கையில் தொழுகை அந்த பையனுடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்து அவன் அந்த தொழுகையுடைய வாழ்க்கையில அவன் செல்வான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உன்னுடைய குடும்பத்தை தொழுகையின் பக்கம் ஏவு, வஸ்தபிர் அலைஹா, இன்னும் அதிலே பொறுமையாக இரு, தொழுகையிலே பொறுமையாக இரு. சொல்லிட்டு சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, உன்னிடத்தில் நான் ரிஸ்கை கேட்கவில்லை, நஹ்னு நர்ஸுகுக்கும், உங்களுக்கும் சேர்த்து நான் தான் உணவளிக்கிறேன் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் யார் தொழுகையை பேணி வாழக்கூடிய குடும்பத்தை உருவாக்குகிறார்களோ, தன்னுடைய பிச்சனங்களை தன்னுடைய மனைவிமார்களை அனைவரையும் தொழுகையாளிகளாக எந்த ஒரு நபர் வளர்த்துகிறாரோ, எந்த ஒரு நபர் உண்டாக்குகிறாரோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பலவிதமான ரிஸ்குகளை தருவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப குழந்தை வளர்ப்பு இஸ்லாத்தின் அடிப்படையில் குழந்தை வளர்ப்பு என்று வரும் பொழுது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த தொழுகை என்பது அதில் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மூணாவது சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளை வாழ வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் பெற்றோரை மதிக்க வேண்டும். அந்த பிள்ளையை அப்படிதான் வளர்க்கணும். வளர்க்கும் போதே பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும். இன்றைய காலம் நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளை எந்த அளவிற்கு பெற்றோர்களை இழிவான முறையில் கூப்பிடுறாங்களோ அந்த அளவு ரொம்ப மோசமா இருக்குது. பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அத்தா பிள்ளை அத்தாவை டே போட்டு கூப்பிடுறது, வாடா இங்க ஏதாவது பக்கத்து பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுற மாதிரி அத்தாவை கூப்பிடுறான். பையன் 3 வயசு தான் ஆகுது, அத்தா தாங்க நீங்க டாக் போட்டு கூப்பிடுறான். என் பையன் அப்படியே பழகிட்டேன் அப்படின்றது. அப்ப பெற்ற தந்தையை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்பதை தந்தைமார்களே போதிக்கவில்லை. அப்ப எப்படி மற்றவர்களை மதிப்பான்? பெற்றோர்களை மதிக்காத ஒரு பிள்ளை எப்படி மற்றவர்களை மதிக்க முடியும்? அப்ப எந்த ஒரு பையனாக இருந்தாலும் அவர்கள் முதலில் தன்னுடைய பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். எந்த அளவு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, இப்ராஹிம் இஸ்மாயில் சொல்றாங்க, ஃபலம்மா பலக அவர்கள் பாலிகான பொழுது மஅஹு ஸஅய அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வேலைகளும் செய்து தரக்கூடிய அளவிற்கு ஒரு பாலிகான ஒரு நிலைமை. அப்ப அத்தா கூட இருந்து எல்லா வேலையும் கூடமா செஞ்சு தரதுக்கு தகுந்த வயசுனா என்ன, ஒரு 12 வயசு 15 வயசு எல்லா வயசு கூட செஞ்சு தரணும்ல. அப்ப அந்த வயசுல இருக்கும் பொழுது அத்தா கேட்கிறாரு, யா புனைய இன்னி அரா பில் மனாமி, மகனே என்னுடைய கனவுல நான் பார்க்கிறேன், அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, அன்னி அஸ்பஹுக திட்டமாக நான் உன்னை அறுப்பதாக என்னுடைய கனவுல நான் பார்க்கிறேன், ஃபன்துர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிறத பத்தி அப்படின்னு கேட்கிறாரு.
எத்தனை 15 வயசு, அதாவது அத்தா கூடமான இருந்து வேலை செய்யக்கூடிய வயசுல இருக்கிற ஒரு பையன் கிட்ட அத்தா கேட்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தா, அன்னி அதுபக, உன்னை நான் அறுப்பதாக என்னுடைய கனவை நான் கண்டேன். நபிமார்களுடைய கனவு கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். நபிமார்களுக்கு எந்த கனவு அது ஏற்படுகிறதோ அதை நாம் வகை வந்து ஒன்று அவர்களுக்கு இலகா மூலியமாக வரும், அது கனவு மூலியமாக அல்லாஹ் சில காரியங்களை நிகழ்த்த சொல்லி அல்லாஹ் சொல்லி ஏவுவான். அப்ப என்னுடைய கனவில் உன்னை அறுப்பதாக நான் காண்கிறேன். பந்தூர் மாதா தரம், நீ என்ன நினைக்கிற அதை பத்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த பையன் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கேட்க வேண்டும். காலையா பத்தி இந்த அருமை தந்தி, அதாவது யா அபுன்னு சொன்னா யா அப்பா அப்படின்னு சொன்னா தந்தை அர்த்தம். யா அப்பத்தின்னு சொன்னா தந்தையவே செல்லமா கூப்பிடுறது. தந்தையவே அப்பயும் அத்தா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறும் பொழுதும் அந்த மகன் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு அழைக்கிறார். யா அப்பத்தி, நீ அருமை தந்தையே, இப்பாடி மாற்றுமார், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எதை ஏவிருக்கிறானோ, உங்களுக்கு எது ஏவப்பட்டு இருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், நான் பொறுமையாக இருக்கின்ற இஸ்மாயில் சொல்லல, பொறுமையாக இருந்து ஒருவராக அல்லாஹ் மட்டும்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்ட்டு அந்த பையன் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை தன்னுடைய ஹிருதயத்தில் கூறுகிறார்கள். அது கேட்பதற்கு ஒரு அத்தா சொல்லக்கூடிய வார்த்தை பையனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இதுக்கு மேல வாழவே முடியாதுப்பா அப்படின்னு ரொம்ப கேட்பது கடினமான வார்த்தை. ஆனால் அதற்கு பதில் கொடுத்த அந்த பிள்ளை தன்னுடைய அத்தாவிடத்துல எவ்வளவு கண்ணியமான முறையில எவ்வளவு பாசம் கலந்த ஒரு பதிலை அந்த சின்ன பையன் கொடுக்குறாங்க நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அளவிற்கு தந்தை மகனுக்கு பண்பை ஊட்டி கொடுத்திருக்கிறார். பெற்றோர்களுக்கு எவ்வளவு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு தந்தை ஊட்டியிருந்தால் மட்டுமே அந்த பிள்ளை எந்த அளவுக்கு இந்த மாதிரி பேச முடியும். ஆரம்பத்துல இருந்து அத்தாவுக்கு கண்ணியம் கொடுக்காத மாதிரி ஒரு பிள்ளையை வளர்த்துட்டு, எப்பா இப்ப வந்து என்னுடைய கணவன் எப்ப நான் வந்து ஒரு வழியில் நான் அல்ல கணவனை போட்டதான் நான் நிகழ்த்திடுவேன். இப்ப வந்து நீ என் பிள்ளை உன்னை வெட்ட சொல்லி எல்லாம் கனவுல போட்டான், என்ன பண்ணி சொல்ற அப்படின்னா, அப்படியா நல்ல வேலை இப்பதான் சொல்றீங்க, நேத்தால ஏன் கனவுல போட்டான் உங்களை வெட்ட சொல்லி, அதில் செய்யாத இருக்கிற முதல்ல அதை செஞ்சாலும் அதுக்கு பேச அப்படிதான் சொல்லி பேசுவான். அப்படிலாம் இல்லாம எந்த அளவுக்கு பொறுமையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அத்தாவிடத்தில் பேசுறாங்கன்னு சொன்னா அது காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூட்டி தந்தார் அந்த பண்பு தான். அப்ப அந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் நம்முடைய பிள்ளை இஸ்லாத்தை அடிப்படை வாழ்க்கும் பொழுது பெற்றோர்களுடைய மகத்துவத்தை நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். நான்காவதாக மார்க்க அனுஷ்டானங்கள், மார்க்க காரியங்கள் என்ன என்ன என்பதை நாம் பரிபூர்ணமாக அந்த பிள்ளை கற்றுத்தர வேண்டும். 15 வயது 20 வயசு சில பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே பிறந்தது, ஆனா எப்படி தரணும் தெரியல, எப்படி குணம் தெரியல, எப்படி வந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தன்னுடைய வாழ்வில் எந்தெந்த காரியங்களில் எதை செய்ய வேண்டும், அல்லாஹ் ரசூல் ஒரு காரியத்திற்கு என்ன வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அது போன்ற எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளை கற்காமலேயே இஸ்லாத் அடிப்படையில் கற்காமலே வாழ்கிறார். ஏதோ இந்த உலகத்துல யாராவது செய்யறாங்க அதை பார்க்கறாங்க, ஆனால் அல்லாஹ் ரசூல் இதற்கு என்ன வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்காமலேயே அவனுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்வில் நாம் பிள்ளைகள் வளர்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு துறையில் இஸ்லாம் எந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது, அதில் இஸ்லாம் எப்படி எல்லாம் காரியங்களை செய்ய சொல்கிறது, வியாபாரமாக இருந்தால் எது ஹலால் எது ஹராம், எப்படிப்பட்ட வியாபாரத்தை நாம் செய்ய வேண்டும், ஒரு தொழில் போகிறோம் என்று சொன்னால் அந்த தொழிலாளி முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது. நாம் ஒரு தொழுகை தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையில் நாம் என்னென்ன ஓத வேண்டும், அது ஓடுவதற்கு எதெல்லாம் பரல், எது வாஜிப், எது சுன்னத், எது முஸ்தஹப், இது போன்ற எல்லா காரியங்களையும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுத் தருவது கட்டாய கடமையாக இருக்கிறது. இது எத்தனை 20, 25 வயசு 30 வயசு ஆகிறது, ஆனா பிள்ளை ஒரு பையனுக்கு முழுமையா வந்து தெளிவு தெரிய மாட்டேங்குது. அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு ஹசன் அறிவிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு குன்னுத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், இந்த குன்னுத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், குர்ஆனை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்றுத் தருவார்களோ அந்த அளவிற்கு முக்கியத்துவம்
முக்கியத்துவம் கொடுத்து கற்றுத் தருவார்கள் என்று ஹசன் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்ப குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப குர்ஆனையும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கற்றுத் தந்ததாக இந்த ஹதீஸ்ல தெரியுது. அப்போ ஒரு கல்வி அந்த சின்ன வயசுல இருந்து நம்ம பழக்கப்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய மனது ஆழ் மனதில் பதியும். அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை நாம் வந்து போதிக்க வேண்டும். கல்வியை சொன்னதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். கல்வி என்று நினைத்தவுடன் எல்லாரும் சொல்றது பிள்ளைகளுக்கு இந்த உலக கல்வி, மார்க்க கல்வியை விட உலக கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உலகத்தின் மேதை அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு 3 கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வி. அதில் 3வது தரத்தில் இருக்கக்கூடிய கல்வி என்ன தெரியுமா? அல் இல்மு ஃபில் மக்லூக், இந்த மக்லூகாத்துகளை பற்றி அறியக்கூடிய கல்வி. இந்த அதாவது பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்டரி, இது போன்ற இந்த உலகம் ரீதியா உலகம் சார்ந்த எல்லா கல்விகளையும் கற்றுக்கொள்வது 3வது தரம். 2வது விஷயமாக ஒரு பையன் ஒரு குழந்தை கற்றுக்கொள்ள கல்வி என்ன தெரியுமா? அல் இல்மு ஃபி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களை, அல்லாஹ் எதை நமக்கு ஏவினானோ, எதை நமக்கு வந்து அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை பற்றிய கல்வியை கற்றுக்கொள்வது ஒரு பெற்றோர்மார்கள் தன்னுடைய குழந்தை கற்றுத் தருவது என்பது மிக முக்கியமான விஷயங்கள். 2வது. முதல் தரத்தில் இருக்கக்கூடிய கல்வி என்ன பார்த்தா அல் இல்மு பில்லாஹ். ஒரு தந்தைமார்கள் தன்னுடைய குழந்தைக்கு அவருடைய வாழ்வில் கற்றுத்தர வேண்டிய முக்கியமான கல்வியாக அலி இப்னு சீனா கூறுவது அல் இல்மு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய கல்விகளை அவன் கற்றுத்தர வேண்டும். அவனுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவன் அல்லாஹ்வை கொண்டு வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவன் அல்லாஹ்வை மறவாமல் வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை அவனுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி தராங்க. அப்ப இதைத்தான் லுக்மான் சொல்றாங்க, وَلَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ أَنِ اشْكُرْ لِلَّهِ فَإِذَا قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு நசீஹத் செய்யும் பொழுது சொல்கிறார்கள், யா புனைய, என் மகனே, முதல் விஷயமா சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காமல் வாழ என்று சொல்லி தருகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுக்கு எப்படி நம்ம இணை வைப்பது 4 வகையா இருக்குது. அப்படி ஷிர்கே ஜலி, ஷிர்கே ஹஃபி, ஷிர்கே அக்ஃபா, ஷிர்கே ஹஃபி அக்ஃபா. அப்ப அது போன்ற எல்லா இணைகளையும் மட்டும் நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நம்முடைய வாழ்வை எந்த அளவிற்கு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை நாம் நம்ம பிள்ளைக்கு கற்றுத்தர வேண்டும். அது முதல் தரமான கல்வியாக இருக்கிறது. அந்த கல்வியை தான் அவருடைய என்ன பண்றோம்? வெறும் ஸ்கூல், காலேஜ், அவங்க நல்லா காலேஜ் போனா போதும். வெறும் தொழில்துறைக்கான கல்வியை மட்டும் நம்ம வாழ்க்கையை கற்றுத்தருவதை தவிர வாழ்க்கைக்கான கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தருவது கிடையாது. எனவே இஸ்லாத்தின் அடிப்படை நம்முடைய குழந்தைகள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அல்லாஹ்வை நம்ம கற்றுத்தர வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய மகிமைகளை, அவருடைய மகத்துவங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தால் எல்லா விதமான உடல்நலங்களும் நற்காரியங்களையும் அவர்கள் தானாகவே எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முதல் வரிவானாக ஆஃபருத்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.